ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அங்கே ரீசெண்டாக சென்னையில் இருக்க ஒரு பார்க்குக்கு போயிருந்தோம். அந்த பார்க்குக்குள்ளே போனோன்னே நம்ம சென்னையில் தான் இருக்கோமா இல்லை ஏதாவது ஹில் ஸ்டேஷனில் இருக்க பார்க்கில் இருக்கோமான்ற அளவுக்கு என்னை ஃபீல் பண்ண வச்சிருச்சு. இது மட்டும் இல்லைங்க, எங்கே திரும்பினாலும் பட்டர்ஃப்ளை அழகழகாக கூட்டம் கூட்டமாக இருக்குது. என்னால் என் கண்ணையே நம்ப முடியலைங்க, இவ்வளோ பட்டர்ஃப்ளை ஒரு இடத்துல இருக்குமான்ட்டு. இப்படி ஒரு அழகான பார்க் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இங்கே எங்கே திரும்பினாலும் செடி கொடி மரங்கள் அழகழகான பட்டர்ஃப்ளைஸ், அதுவும் கூட்டமாக வகை வகையாக இருந்ததுங்க. ஏதோ பட்டாம்பூச்சியோட உலகத்துக்குள்ளே போன மாதிரி இருந்ததுங்க எனக்கு. இவ்வளோ சுற்றி வெறும் பட்டர்ஃப்ளையாக வட்டம் அடிச்சிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? செமையாக இருக்குல்ல. அதை தான் நாங்கள் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். இந்த பார்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த பார்க்கோட பேர் வந்து வன மரபியல் வள பூங்கா, ஃபாரஸ்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸ் ட்ரீ பார்க். நீங்கள் கூகுள் மேப்பில் ட்ரீ பார்க் இன் வண்டலூர் அப்படின்னு போட்டிங்கனாலே லொக்கேஷன் வந்துடும். நானும் டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பார்க்கோட என்ட்ரி டிக்கெட் வந்து வெறும் 10 ரூபா தாங்க அடல்ட்ஸ்க்கு. 5 இயருக்கு கீழே இருக்க கிட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ தான். உள்ளே நுழைஞ்சனுமே நேராக போனோன்னா இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டெயின் இருக்கும். பார்க்கவே வந்து சூப்பராக இருக்கும். அதை சுற்றி நிறைய செடிகள் இருக்கும். அதுக்கப்புறம் அது சைடில் இந்த மாதிரி பாத்வேஸ் மாதிரி நிறைய போகும். இதில் நடந்து போனோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. 2 பக்கமும் புல்வெளி, மரம், செடி கொடின்னு அழகாக இருக்குங்க. அங்கங்கே யானை, மான், புலி, சிங்கம் இந்த மாதிரி உருவங்கள் வந்து வச்சுருப்பாங்க. அது வந்து பார்க்கவே சூப்பராக இருக்கும். அங்கே வந்து சில்ட்ரன் ப்ளே ஏரியாவும் இருக்குது. அது பக்கத்தில் இந்த மாதிரி ஹட் மாதிரி போட்டிருந்தாங்க. அது வந்து ரெஸ்ட் எடுக்க வந்து சூப்பராக இருந்தது. கிட்ஸ்க்கு வந்து ஒரு பக்காவான என்டர்டெயின்மெண்ட் பார்க்குங்க இது. இங்கே இவங்க இந்த மாதிரி கேம்ஸும் விளையாடலாம், நேச்சரோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பக்கத்துலேயே இந்த மாதிரி நிறைய மரங்கள் கொடி சுற்றி, இதெல்லாம் வந்து ஹில் ஸ்டேஷனில் தான் பார்த்துருக்கேன். இது நம்ம சென்னைக்குள்ளே இருக்குங்கிறது எனக்கு வந்து ரொம்பவே வியப்பாக இருந்தது. இதில் ஹைலைட்டே இந்த நடுவில் இருக்க ஃபாண்ட் தாங்க. இதை சுற்றி நிறைய செடிகள் மரங்கள்லாம் அழகழகாக இருந்தது. இங்கே இந்த பெருசாக நிற்கிது இல்லையா, இதெல்லாம் தாங்க தாழை மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பார்க்கில் தாங்க நான் ஃபஸ்ட் டைம் தாழை மரம் அப்படின்றதே பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல. நீங்கள் யாராவது இதை பார்த்துருக்கீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அண்ட் இதில் வந்துட்டு அன்னாச்சி காய் மாதிரி அப்படி ஒன்று இருந்தது. ஆனால் இது காய் இல்லையா, பூவும். நிஜமாக நம்பவே முடியல. ஐவகை நிலம் படிச்சிருப்போம் இல்லையா தமிழில், அதில் வந்துட்டு பாலைக்கு வந்துட்டு பூ அப்படின்றது வந்து தாளை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் வந்து தாளம்பூ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இதுதான் தாளைன்றது எனக்கு தெரியல. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு இந்த இடத்த விட்டு நகரவே மனசு இல்லைங்க. ரொம்ப நேரமாக இங்கேயே சுற்றிட்டு இருந்தேன். இந்த பார்க்கோட ஹைலைட்டான பிளேஸ்னாலே இது தாங்க. 2 பக்கமும் ஃப்ளார்ஸ், நடுவில் பாத்வே சூப்பராக இருந்ததுங்க. இதுக்குள்ளே நடந்து போகிறதே அப்படி சொர்க்கத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் ஒரு பெஸ்ட்டான ஸ்பாட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இந்த இடம் இந்த குன்று மாதிரி அமைப்பெல்லாம் செம்மையாக இருந்தது. நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்கனால அங்கங்கே பட்டர்ஃப்ளைஸ் பற்றின இன்ஃபர்மேஷனை ஃப்ளக்ஸ் மாதிரி இந்த மாதிரி நிறைய இடத்துல வச்சுருந்தாங்க. ஆனால் பார்க்கவே வந்துட்டு செம்மையாக இருந்ததுங்க. இப்பயும் டிராஃபிக் சவுண்ட் கேட்டே பழகி போன நமக்கு இந்த மாதிரி இயற்கையான சத்தங்களை கேட்கும்போது அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. இங்கே குயில், மயில் இதோட சத்தம்லாம் நிறைய எங்களுக்கு கேட்டது. ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு ஏரியா இருக்குது. அதுக்குள்ளே போகலாம். இப்போ அங்கே அலோவ் பண்ணுறதில்ல, ஏன்னு தெரில. நேச்சர் லவரா? உங்களுக்கு மரம், செடி கொடி இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா? இல்லை பட்டர்ஃப்ளை இல்லை பூச்சிகள் இந்த மாதிரி ரொம்ப பிடிக்குமா? அப்போ இந்த பார்க் உங்களுக்காக தானங்க. மயில் குயிலோட சத்தத்தை கேட்கணுமா? கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க.
அங்கே இதெல்லாம் அப்படியே ரசிச்சுட்டு அங்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நேச்சர் ரொம்ப பிடிக்கும்னா நீங்களும் இந்த பார்க்கை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் சீசனுக்கு மட்டும்தாங்க இருக்கும். ஸோ சீசன் முடியறதுக்குள்ள நீங்களும் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.